நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். உலக 2020 போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தரப்படுத்தலில் முதலிடத்தில். இலங்கையின் வெற்றி வீரர்கள் நாளை தாயகம் திரும்புகின்றனர். அவர்களை வரவேற்க பிரமாண்ட ஏற்பாடு. இந்திய மக்களவை தேர்தலுக்கான வாக்களிப்புகள் ஆரம்பம். மேலும் பல உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளுடன் கலையகத்தில் கிருஷான் ராஜ் மற்றும் தாரணி தங்கராஜா. நன்றி அருண் பிரசாத். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு மற்றொரு உலக கிண்ணம் கிடைத்த மகத்தான நாளாக நேற்றைய தினம் பதிவானது. இலங்கை அணி முதல் உலக கிண்ண 2020 கிரிக்கெட் போட்டியில் நேற்று சாம்பியன்ஸ் மகுடத்தை சூடிக்கொண்டது. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான உலக கிண்ண 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியினை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர். வெற்றி களிப்பின் போது நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் பதிவான காட்சிகள் அடுத்து. உலக கிண்ண 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியினை கண்டுகளிப்பதற்காக கொழும்பு CRN-FC மைதானத்தில் அதிகளவான ரசிகர்கள் ஒன்று கூடியிருந்தனர். இலங்கை வெற்றி பெற்றுக் கொண்ட போது ஒரே நாடு என்ற வகையில் அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரங்களில் ஈடுபட்டனர். The Indian team to come up first, please. In our கொழும்பில் மாத்திரமின்றி நாட்டின் பல பகுதிகளிலும் எமது கேமராக்களில் இவ்வாறான காட்சிகள் பதிவாகின. இந்திய அணியை 6 விக்கெட்டுகளால் தோல்வியடைய செய்து இலங்கை அணி வெற்றியை பெற்றுக்கொண்ட உலக 2020 கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் சில காட்சிகள் அடுத்து. பங்களாதேஷின் மிர்பூரில் நேற்று நடைபெற்ற உலக கிண்ண 2020 கிரிக்கெட் இறுதிப் போட்டி மழை காரணமாக 40 நிமிடங்கள் தாமதித்தே ஆரம்பமானது. லசித் மாலிங்க இலங்கை அணிக்கு தலைமை வகித்தார். அரையிறுதிப் போட்டியில் விளையாடிய இலங்கை அணியின் வரிசையில் சீகுகே பிரசன்னவிற்கு பதிலாக திசர பெரேரா அழைக்கப்பட்டிருந்தார். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் இந்திய அணியை துடுப்படுத்தாட பணித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணியின் முதல் விக்கெட் 3 ஓட்டங்களை பெற்றிருந்த போது வீழ்த்தப்பட்டது. அஜின்கே ரஹானே 3 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். எனினும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோஹ்லி ஜோடி 60 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றது. விராட் கோஹ்லி 58 பந்துகளில் 5 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்கள் அடங்கலாக 77 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். எனினும் இறுதி 5 ஓவர்களிலும் இந்திய அணியால் கணிசமான அளவு ஓட்டங்களை பெற முடியாமல் போன நிலையில் 20 ஓவர்கள் நிறைவில் இந்திய அணியால் 130 ஓட்டங்களையே பெற முடிந்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியின் முதல் விக்கெட்டாக குசல்ஜனித் பெரேரா 5 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார். எனினும் அதன் பின்னர் TM டில்ஷான் மற்றும் மஹேல ஜெயவர்தன ஜோடி 36 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக் கொண்டது. பின்னர் TM டில்ஷான் 18 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார். I think that was the Karen ball then, and it's going to go all the way for 6, is it? No, what a catch! Great catch from that man, Virat Kohli. 24 பந்துகளை எதிர்கொண்ட மஹேல ஜெயவர்தன 24 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 15 ஓவர்கள் நிறைவில் இலங்கை அணி 4 விக்கெட் இழப்புக்கு 98 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணியின் வெற்றிக்கு வித்திட்ட குமார் சங்கக்கார அதிரடியாக துடுப்படுத்தாடி 35 பந்துகளில் 6 பவுண்டரிகள் மற்றும் 1 சிக்ஸர் அடங்கலாக 52 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். திசர பெரேரா 23 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். அதன்படி 17.5 ஓவர்களில் இலங்கை அணி 4 விக்கெட்டை இழந்திருந்த போது வெற்றி இலக்கை கடந்து உலக கிண்ண 2020 கிரிக்கெட் கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. போட்டியின் ஆட்ட நாயகனாக குமார் சங்கக்கார தெரிவு செய்யப்பட்டார்.
2014 champion Sri Lanka. அனுபவம் உள்ள வீரர்களின் முயற்சி வெற்றிக்கு காரணமாக அமைந்ததாக 20-20 கிரிக்கெட் அணியின் தலைவர் லசித் மாலிக தெரிவிக்கின்றார். நேற்றைய இறுதிப் போட்டியின் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். இதற்கு முன்னர் அர்ஜுன ரணதுங்க, ஹஷான் திலகரத்ன, சனத் ஜயசூரிய போன்ற தலைவர்கள் காரணமாகவே குமார் சங்கக்கார மற்றும் மஹேல ஜெயவர்தன போன்றோர் உருவாகினர். அவர்களிடம் நானும் அனுபவங்களை பெற்றுக் கொண்டுள்ளேன். இந்த வெற்றிக்கு அது ஒரு காரணமாக அமைந்தது. எமது அணியில் 4 அல்லது 5 தலைவர்கள் இருந்தனர். அனுபவம் நிறைந்த உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் இருந்தனர். சந்திமாலுக்கு பின்னர் எனக்கு தலைமைத்துவம் கிடைத்தது. அனைவரது ஒத்துழைப்பையும் வெற்றிக்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். எனக்கு அது வெற்றிகரமாக கிடைத்தது. 96ஆம் ஆண்டின் பின்னர் எனது தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கைக்கு மற்றொரு உலக கிண்ணத்தை வென்றெடுக்க முடிந்தது. அதே போன்று வேகப்பந்து வீசும் போது தலைவராக செயற்பட முடியாது என்றும் நான் நினைத்தேன். எனினும் விக்கெட்டுகளை வீழ்த்தும் இயலுமை இருந்தால் எதனையும் சாதிக்க முடியும் என்று கருதினேன். ඔවුන්ට සාධාරණයක් කළා කියලා කඩුල් ලබා ගන්න හැකියාවක් තියෙනවා නම් ඕනෑම දෙයක් කරන්න ඔහුගේ බුද්ධිය තියෙනවා කියලා. இந்திய அணிக்கு எதிராக உலக 20-20 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இலங்கை 20-20 அணிகளின் தரவரிசையில் முதலாம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. நேற்றைய இறுதிப் போட்டி தொடர்பில் 1996ஆம் ஆண்டு இலங்கை அணி உலக கிண்ணத்தை கைப்பற்றிய போது தலைவராக செயற்பட்ட அர்ஜுன ரணதுங்க இவ்வாறு கருத்து வெளியிட்டார். මහිතන අවසාන මහා තරගයේදී විශේෂයෙන්ම කාසිය වාසිය ලබාගෙන ඉන්දියානු කණ්ඩායම இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று இந்திய அணிக்கு துடுப்பெடுத்தாடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியமை மிகவும் சிறந்ததொரு செயற்பாடாகவே நான் கருதுகின்றேன். தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய வானிலை நிலவியமையினால் மைதானம் ஈரத்தன்மையில் இருந்தமையை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. வீசப்படுகின்ற பந்துகள் சரியான முறையில் செயற்படவில்லை. இந்த தொடரில் குறிப்பாக சங்கக்கார சிறந்த முறையில் செயற்படாத பட்சத்திலும் இறுதிப் போட்டியில் இறுதி வரை களத்திலிருந்து துடுப்பெடுத்தாடியமை சிறந்ததாகவே நான் கருதுகின்றேன். மேத்யூஸுக்கு முன்னர் திசர பெரேராவை துடுப்பெடுத்தாடிய அனுப்பியமை வரவேற்கத்தக்கது. இந்த தீர்மானம் மிகவும் ஒரு சிறந்த தீர்மானமாகும். அவ்வாறு அனுப்பிய நபர் ஆட்டமிழக்கும் பட்சத்தில் பலர் திட்டுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. எனினும் சிறந்த தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டது. 130 என்பது மிகவும் பெரிய இலக்காக கருதப்படாத பட்சத்திலும் அணி என்ற ரீதியில் அனைவரும் ஒன்றிணைந்து விளையாடியமை வரவேற்கத்தக்கது. அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் எமது கௌரவத்தை செலுத்திக் கொள்கின்றேன். අපි ගෞරව ක්‍රීඩක සියලු දෙනාටම ලබා දිය යුතුයි. කණ්ඩායමක් හැටියට එකට ඉඳගෙන ක්‍රීඩා කර ஒரே வருடம் ஒரே மைதானத்தில் 20-20 கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் வாய்ப்பை பெற்றுக்கொண்ட மஹேல மற்றும் சங்கக்கார ஆகியோர் ஒரே மைதானத்தில் ஒரே நேரத்தில் 20-20 கிரிக்கெட்டில் இருந்து விடைபெற்றனர். இலங்கை அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையே நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இலங்கை அணிக்கு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பு கிடைத்தது. 20-20 கிரிக்கெட்டில் பெருமையுடன் விடைபெறும் வாய்ப்பு மஹேல மற்றும் சங்கக்காரவுக்கு உதயமாகியிருப்பதாக மேற்கிந்திய தீவுகள் அணித்தலைவர் டேரன் சமி இதன்போது கூறியிருந்தார். நாம் கடவுள் மீது அளவு கடந்த நம்பிக்கையுடையவர்கள். எமது பிரார்த்தனைகள் பொதுவாக இறைவனால் நிறைவேற்றப்படும் என்றாலும் இன்று இறைவனின் ஆசீர்வாதம் இலங்கைக்கு பாரிய சேவையாற்றி முழு நாடும் விரும்புகின்ற 2 கணவான்களுக்கு கிடைத்துள்ளது. மகத்தான பெருமையுடன் அந்த இருவரும் 20-20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதன் காரணமாகவே இந்த போட்டியில் இறைவனின் தலையீடும் இப்படி நடந்திருக்கலாம். 20-20 கிரிக்கெட் வரலாற்றில் இலங்கை அணி 3வது தடவையாகவே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. கடந்த முறை சாம்பியன் ஆகும் வாய்ப்பு இலங்கைக்கு இருந்த போதிலும் இறுதிப் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் 36 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. அன்று இழந்த கிண்ணத்தை இம்முறை சுவீகரிப்பதற்கு மஹேல மற்றும் சங்கக்கார ஆகியோரின் முயற்சி அளப்பரியவை. முதலில் நான் இலங்கை அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மஹேல மற்றும் சங்கக்காரவின் இறுதி 20-20 போட்டி டரன் சமி இதற்கு முன்னர் கூறிய விடயம் உண்மையானது. கடவுளின் துணை அவர்களுக்கு இருந்தமையினால் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ஏன் நமக்கு இந்த போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை என்பது தொடர்பில் வியப்படைந்தேன். பதிவு புத்தகத்தில் மற்றும் ஒரு சாதனையை எழுதிவிட்டு
மஹல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்கார் ஆகியோர் சர்வதேச 20-20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றனர். 20-20 கிரிக்கெட்டில் 1000 ஓட்டங்கள் என்ற மைல் கல்லை கடந்த முதலாவது வீரர் என்ற பெருமை இலங்கையின் மஹலவை சாரும். சர்வதேச கிரிக்கெட்டில் 25,000 ஓட்டங்களை கடந்த 4வது துடுப்பாட்ட வீரர் என்ற பெருமையை நேற்றைய இறுதிப் போட்டியின் போது குமார் சங்கக்கார பெற்றுக் கொண்டார். எமது அணி முன்னோக்கி பயணிக்கும் முறை தொடர்பிலேயே சிந்தித்தது. நானும் மகிழவும் அந்த நிலைப்பாட்டிலேயே இருந்தோம். இளம் வீரர்கள் என்று சில விடயங்களை நிரூபித்துள்ளனர். நாம் இருந்தாலும் இல்லாவிடனும் பிரச்சினைகள் இன்றி முன்னோக்கி பயணிக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளனர். 2006 ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான 20-20 கிரிக்கெட் போட்டியின் மூலம் மஹல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்கார் ஆகியோர் 20-20 கிரிக்கெட்டில் களமிறங்கினர். பல சந்தர்ப்பங்களில் இந்த இரண்டு நண்பர்களும் 20-20 கிரிக்கெட் போட்டிகளின் போது இலங்கை அணிக்கு தலைவர்களாக செயற்பட்டுள்ளனர். 20-20 கிரிக்கெட் மண்ணில் இருந்து விடைபெறும் குமார் சங்கக்கார 56 போட்டிகளில் 1382 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். மஹல ஜெயவர்தன தான் விளையாடிய 55 20-20 போட்டிகளில் 1493 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். உலக 20-20 கிரிக்கெட் போட்டியில் கிண்ணத்தை சுவீகரித்த இலங்கை அணிக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையின் அமோக வெற்றிக்கு அணியை வழிநடத்திய லசித் மாலிங்கவிற்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றிக்கு வழிவகுத்த குமார் சங்கக்கார் உள்ளிட்ட இலங்கை அணியின் ஏனைய வீரர்களுக்கும் ஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தாம் விடைபெறும் போட்டியை மறக்க முடியாத ஒரு வெற்றியாக மாற்றுவதற்கு மஹேல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்கார் ஆகியோர் செயற்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1996 ஆண்டை மீண்டும் நினைவுபடுத்தும் வகையில் இந்த முறை கிண்ணத்தை சுவீகரித்த லசித் மாலிங்க உள்ளிட்ட இலங்கை அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண 20-20 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கையின் வெற்றி வீரர்கள் நாளை இலங்கையை வந்தடைய உள்ளனர். நாளை மாலை 4 மணியளவில் இலங்கை வீரர்கள் நாட்டை வந்தடைய உள்ளனர். இவர்களை வரவேற்க விமான நிலையத்தில் விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் விசேட அதிதிகளுக்கான பிரிவில் செய்தியாளர் சந்திப்பொன்றிலும் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பேரணியாக இலங்கை வீரர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். சீதுவ, ஜாயல, கந்தான, மஹபாகே, ஹெந்தல, வத்தல, பாலியகுட ஊடாக காளிமுகத்திரலுக்கு அவர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். வீரர்கள் அழைத்து வரப்படும் போது வீதியின் இருமரங்கிலும் இருந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து காளிமுகத்திரலில் ஒன்று கூடுமாறு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. முதற்தடவையாக 20-20 கிரிக்கெட் கிண்ணத்தை சுவீகரித்த இலங்கை வீரர்களின் வருகை தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் சாம்பியன்ஸ் நெட்வொர்க், நியூஸ் ஃபர்ஸ்ட், MTV, MBC ஊடக வலையமைப்பின் அனைத்து அலைவரிசை ஊடகமும் நாளை நேரடியாக கண்டுகளிக்கலாம். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா உட்பட 5 நாடுகள் முன்வைத்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் இந்தியா கலந்து கொள்ளாமை தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். கடிதம் ஒன்றின் மூலம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது நன்றியை பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தெரிவித்துள்ளதாக த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் உள்ளக அரசியல் அழுத்தங்கள் காணப்பட்ட நிலையிலும் இலங்கை தொடர்பிலான தீர்மானத்துக்கு ஆதரவளிக்காது வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என த டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. இவ்வாறு வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமைக்கான தீர்மானம் ஊடாக இலங்கையின் அதிகார பகிர்வு தொடர்பிலான கொள்கையின் நிலையான ஒரு தீர்மானத்தை இந்தியாவினால் எடுக்க முடியும் என இந்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அந்த செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என இலங்கை அரசாங்கத்தினால் பெயரிடப்பட்டுள்ள 422 பேரில் 32 இலங்கையர்கள் தற்போது இந்தியாவில் வசிப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை அரசாங்கம் கடந்த வாரம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய 16 அமைப்புகளுக்கு தடை விதித்ததுடன் அவர்களுக்கு எவ்வித தொடர்புகளையும் பேண வேண்டாம் என இலங்கையர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தது. மார்ச் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த பட்டியலில் 422 இலங்கையர்களின் பெயர்களும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்களில் 32 இலங்கையர்கள் தற்போது இந்தியாவில் வசிப்பதாகவும் அவர்களில் 6 பேரின் விலாசங்கள் மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டன.
குறிப்பிடுகின்றன. பட்டியலில் குறிப்பிட்டுள்ள ஏனையவர்கள் ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், கனடா, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, மலேசியா, நெதர்லாந்து, நோர்வே, சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, ஐக்கிய ராஜ்யம் மற்றும் இலங்கையில் வசிப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளின் விசாரணைகளுக்கான சாட்சியங்களை பெற்றுக் கொள்கின்றமையை தடுப்பதற்காகவே பல்வேறு அமைப்புகளுக்கு இலங்கையில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவிக்கின்றது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். உத்தியோகபூர்வமாக இலங்கை தீவுக்கு வந்து ஒரு விசாரணை நடத்த முடியாத ஒரு நிலைமையில ஐநா இருக்கின்றது என்றால் மறைமுகமாவது அந்த சாட்சியங்களை வெளிக்கொண்டு வர செல்வது அத்தியாவசியம். அதை செய்யக்கூடிய மிகச்சிறந்த வழி தமிழர் தாயத்திலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் அந்த பாலமாக அமைய போகின்றது. தமிழ் அமைப்புகள் மக்களுக்கு ஒரு பக்கம் உதவி செய்து கொண்டிருக்க, அதே சமயம் அந்த தொடர்புகள் ஊடாக சாட்சியங்களை வெளிக்கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது. ஆகவேதான் மூன்றாவது நோக்கமாக இந்த தடை இந்த நேரத்தில் கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம். அப்படி என்றால் தமிழ் தேசத்துடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய புலம்பெயர்ந்த மக்களை தடை செய்து கொண்டு எவ்வளவு தூரத்துக்கு தமிழ் மக்களோட ஒரு நேர்மையான ஒரு மனம் துறந்த ஒரு உரையாடலை செய்து ஒரு நல்லிணக்கத்தை எட்டலாம் என்றது ஒரு கேள்விக்குறி. புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளையும் செயற்பாட்டாளர்களையும் தடை செய்வதன் ஊடாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் தெளிவாக தன்னுடைய நல்லிணக்கம் தொடர்பாக தன்னுடைய மிக தெளிவான நிலப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றன. நல்லிணக்கம் வருவதானால் முழுமையாக தமிழ் தேசம் ஒரு சரணாகதி அரசியலுக்கு சென்று தனக்கு விரும்புகின்ற கோட்பாடுகளுக்கு இணைவதன் ஊடாக மட்டும்தான் நல்லிணக்கம் வரலாமே தவிர சமத்துவமாக இருதரப்புகளும் பேசி ஒரு தீர்வு எட்டக்கூடிய ஒரு செயல் திட்டத்துக்கு இடமே இல்லை என்ற ஒரு மிக தெளிவான ஒரு செய்தியை இந்த செயல்பாடுகள் ஊடாகவும் அரசாங்கம் வெளிப்படுத்தியிருக்கின்றது. வடக்கில் இடம்பெறுகின்ற கைதுகள் தென்பகுதிகளிலும் இடம்பெறுகின்றனவா என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்வி எழுப்புகின்றது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். பல பேர் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்படுபவர்கள் அது ஆணாக, பெண்ணாக, குழந்தையாக என்ற வேறுபாடுகளின்றி கைது செய்யப்படுகின்றார்கள். இந்த கைதுகள் என்பதும் இந்த சுற்றி வளைப்புகள் என்பதும் தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு யுத்த காலத்திற்கு சென்று விட்டார்களா என்ற கேள்விகளை தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கின்றது. ஒருவரை கண்டுபிடிப்பதற்காக முழு தமிழ் மக்களையுமே இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும் சுற்றி வளைப்புகள் நடத்துவதும் ஒரு பெருமடுப்பிலான இராணுவ போலீஸ் சுற்றி வளைப்புகளை நடத்துவதும் ஒருவர் இதுவரை பிடிப்பதற்கு இவ்வாறான சம்பவங்கள் நான் நம்புகின்றேன். தென்னிலங்கையில் 2 முறை பாரிய ஏவிபி போராட்டங்கள் நடத்திய பொழுது இவ்வாறான விடயங்கள் எதுவும் நடைபெறுவதில்லை, நடைபெற்றதாகவும் நான் அறியவில்லை. வடக்கு மாகாணம் எங்கும் வீட்டுக்கு வீடு இராணுவத்தினர் இங்கு தேவைக்கு மேலதிகமாக இருப்பதால் வீட்டுக்கு வீடு சென்று தகவல்கள் திரட்டுவது, 40 வினாக்கள் அடங்கிய வினாக்கொத்து ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல்கள் திரட்டுவதற்கான காரணமாக இராணுவ பேச்சாளர் என்ன கூறுகின்றார் என்றால், எங்கேயோ கொலை செய்துவிட்டு எங்கேயோ கொள்ளையடித்துவிட்டு இங்கு வந்திருக்கக்கூடும், ஆகவே இவ்வாறானவர்களை இனங்கண்டு கொள்ள எல்லாம் இந்த தகவல் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று. இவ்வாறான இந்த தகவல் கொழும்பில், கண்டியில், காலியில், மாத்தளையில், மாத்தறையில், அம்பாந்தோட்டையில் இவ்வாறான தகவல்கள் திரட்டப்படுகிறதா? அல்லது வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் இந்த தகவல் திரட்டுறது என்று சொல்லி சொன்னால் கொள்ளையடித்தவர்கள், கொலை செய்தவர்கள் அம்பாந்தோட்டையில் இல்லையா, காலியில் இல்லையா? ஆகவே இங்கே மாத்திரம்தான் அவர்கள் இருக்கின்றார்களா? ஆகவே இது தமிழ் மக்களை துன்புறுத்துகின்ற அடுத்த விடயமாக இது இருக்கின்றது. செய்திகள் தொடர்கின்றன. தென்மாகாண சபைக்கு தெரிவான வீரசுமன வீரசிங்க ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார்.
கல்லறை மாளிகையில் ஜனாதிபதி முன்னிலையில் தென் மாகாணத்தின் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள், கலை மற்றும் கலாசாரம், வீடமைப்பு மற்றும் தொழில் அமைச்சராக வீரசுமன வீரசிங்க இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை மேல் மாகாண சபையின் முதலமைச்சராக பிரசன்ன ரணதுங்கவும் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார். இதற்கான நிகழ்வு முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் 5 ஆண்டுகளில் ஜனாதிபதி முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து வலு சேர்க்க வேண்டிய கடமை எம்முள் உள்ளது. கடந்த காலங்களில் ஏதேனும் தவறுகள் இடம்பெற்றிருக்குமாயின் அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ள எதிர்பார்க்கின்றோம். மேல் மாகாணத்தில் உள்ள மக்களின் தேவைகளை கூடிய அளவு நிறைவேற்றும் வகையிலான இடமாக இதனை மாற்றியமைப்பது எம் அனைவரினதும் கடமையாகும். மேல் மாகாண சபையின் விவசாய, கலாசார மற்றும் கலை விவகாரங்களுக்கான அமைச்சராக உதய கம்மம்பில இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். பொதுவாக கடவுளிடம் கேட்டால் சில விடயங்கள் கிடைக்கும், அதே போன்று சில விடயங்கள் கிடைக்காது. ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொண்ட பிரார்த்தனை ஊடகங்களில் வெளியானது. ஜனாதிபதியும் இதனை அறிந்திருப்பார். அதனை தற்போது ஜனாதிபதி நிறைவேற்றியுள்ளார். அதே அமைச்சனை மீண்டும் வழங்கியுள்ளார். அத்துடன் கலாச்சாரம் மற்றும் கலை விவகாரங்கள் என்ற புதிய 2 விடயங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் சிறந்த அமைச்சாக மாற்றுவது அல்ல, சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்த அமைச்சாக மாற்ற வேண்டும். இதேவேளை ஜனநாயக கட்சியில் இம்முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களும் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கோட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. எமது கட்சிக்கு ஏற்கனவே 5 உறுப்பினர்கள் உள்ளனர். தற்போதுள்ள 12 உறுப்பினர்களுடன் 17 பேர் உள்ளனர். இந்த வெற்றிக்கு உரிமையுள்ளவர்கள் பலர் உள்ளனர். மக்களுக்காகவே நாங்கள் அரசியலில் ஈடுபடுகின்றோம். ஒழுக்கமற்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பின்னிற்க போவதில்லை. கடந்த காலங்களிலும் அவ்வாறு இடம்பெறவில்லை. அதே போன்று எதிர்காலத்திலும் இடம்பெறாது. நாவலப்பிட்டி கலப்பட தோட்டப்புற மக்கள் அடிப்படை வசதிகளின்மையால் பெரும் இன்னல்களுக்கு மத்தியில் தமது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். கலபட தோட்ட வைத்தியசாலை சுமார் 10 வருடங்களாக மூடப்பட்டுள்ளமையினால் இந்த பகுதி மக்கள் தமது மருத்துவ சேவையை பெற்றுக் கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். எனவே நோயாளர்கள் நாவலப்பிட்டிய வைத்தியசாலைக்கு சென்றே தமது வைத்திய தேவைகளை பெற்றுக் கொள்கின்றனர். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் அவசர நோயாளர்கள் நாவலப்பிட்டிய வைத்தியசாலைக்கு செல்வதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இதுக்கு இல்லாம போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ரோட்ல கூட ஆக்களுக்கு பிரசவம் நடந்திருக்கு. அதனால இந்த இதுகளை எங்களுக்கு திருப்பி மீண்டும் பெற்றுக் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆம்புலன்ஸ் எல்லாம் எங்களோட எஸ்டேட்டுக்குன்னு வந்தது பேர் வந்துச்சு. ஆனா ஆம்புலன்ஸ் எல்லாம் வரவே இல்லை எஸ்டேட்டுக்கு. நாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக உள்ள தோட்டப்புற மக்களின் அடிப்படை வசதிகள் உரிய முறையில் செய்து கொடுக்கப்படவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். பிள்ளைகளுக்கு பல நோய்கள் உண்டாகுது. இப்போ சில பிள்ளைகளுக்கு கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு சோமாக மாட்டேங்குது. டெங்கு நோய் உண்டாகுது. வீட்டை சுற்றி இப்படிதான் பிரச்சனையா இருக்கு. நாட்டில் பல அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதிலும் சில பகுதிகள் பாராமுகமாக உள்ளமை மக்கள் மத்தியில் கவலை அளிக்கின்றது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மட்டுவில் பன்றி தலச்சியம்மன் கோவில் பங்குனி திங்கள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. ஈழவள நாட்டின் வடபாகத்தே குடாநாட்டில் மட்டுவில் கிராமத்தில் கோயில் கொண்ட பன்றித்தலைச்சி அம்மன் புண்ணிய சேத்திரம் அமைந்துள்ளது. தொன்று தொட்டு விளங்கும் இந்து சமய நெறியின் தாய் தெய்வ வழிபாட்டின் தொன்மைக்கு பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயம் ஆதாரமானது. பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தில் பங்குனி திங்கள் 4வது வார உற்சவம் இன்று நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளுக்கு
பொங்கல் செய்து தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். பால்குன மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தில் சக்தி வழிபாட்டின் சிறப்பு முறைகளை விளக்கும் சாக்த தந்திரங்கள், கண்ணகா பரமேஸ்வரி கூறிய தியான சுலோகங்களையும் பூஜை முறைகளையும் பிரதிஷ்டை முறைகளையும் எடுத்து கூறுகின்றன. அம்பாளின் பக்தர்கள் ஆலயத்திலே உள்ள புராதன தீர்த்தக்கேணியில் நீராடி புனித நீரினை எடுத்து பொங்கல் செய்து ஆலயம் ஒன்றலில் அம்பாளை நினைத்து தாமே நிவேதித்து வழிபட்டனர். மக்கள் கோருகின்றவர்களுக்கு தலைமைத்துவ சபை பதவிகளை வழங்குவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேல் மற்றும் தென்மாகாண சபைகளுக்கு தெரிவான ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரின் சத்தியப்பிரமாண நிகழ்வின் போது வெளியிடப்பட்ட கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். இம்மத்தியில் பிரச்சனைகள் காணப்படுமாயின் அது குறித்து கட்சிக்குள்ளேயே கதைத்துக் கொள்வோம். வீட்டில் ஏற்படுகின்ற தீ வெளியில் தெரியக்கூடாது என்று கிராமப்புறங்களில் கூறுவார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் விமர்சனங்களை மேற்கொள்ளும் பட்சத்தில் அது பாரிய பிரச்சனையாக இருக்கும். குடும்பம் என்ற ரீதியில் பணியாற்றுவோம், ஒற்றுமையுடன் பணியாற்றுவோம். எந்த ஒரு நபருக்கும் கட்சியில் கதைப்பதற்கான உரிமை உள்ளது. பிப்ரவரி மாதம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி கடந்த நவம்பர் மாதம் அளவில் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். ஆனால் அவர்கள் தற்போது அந்த நிலைப்பாட்டை கைவிட்டுள்ளனர். அதற்காக நாங்கள் மௌனமாக 2016 ஆண்டு வரை இருக்க வேண்டியதில்லை. 2015 ஆண்டில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வீதியில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் வலுவடைந்ததன் பின்னர் ஏனையோரையும் அழைத்துக் கொள்வோம். மேல் மாகாண சபை தேர்தலில் அதிகளவான வெறுப்பு வாக்குகளை அரசனர் ராஜகருணா பெற்றுக் கொண்டார். இந்த கட்சிக்காக பாரிய சேவையாற்றிய பரம்பரையில் பிறந்த ஒரு நபர். 20,000க்கு குறைவான வாக்குகளை பெற்றவர்களுக்கே எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தலைவருக்கு கீழ்ப்படிந்து தலைவரின் கையாட்களாக செயற்படுவோருக்கே பதவிகள் வழங்கப்படுகின்றன. எனினும் மக்கள் கோருகின்றவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படுவதில்லை. அதனாலேயே இந்த கட்சியை கட்டியெழுப்ப முடியாதுள்ளது. இதற்கான காரணம் என்னவென்றால் இந்த கட்சியின் தலைமைத்துவ சபை எடுத்த தீர்மானமே இது. தலைமைத்துவ சபைக்கு கடமையாற்ற முடியவில்லை என்பது தெரிகின்றது. அதனால் இது சரியாக செயற்பட வேண்டியுள்ளது. இந்த தேர்தலில் பணியாற்றுவதற்கான இயலுமை கொண்டவர்களுக்கு தேர்தலில் களமிறங்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. அதே போன்று தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் பணியாற்றக்கூடிய ஒருவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் மடியில் அமர்ந்திருக்கும் நபர்களுக்கே எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்படுகின்றது. இதனால் எப்போதும் ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெழுப்ப முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியை பெருமளவானவர்கள் கட்டியெழுப்பியுள்ளனர். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் கட்சியின் இயந்திரத்திலேயே கோளாறு ஏற்பட்டுள்ளது. இயந்திரத்தை மாற்றாத ரயில் பெட்டிகளை மாற்றுவதனால் ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெழுப்ப முடியாது. கரு ஜெயசூரிய உப தலைவராக செயற்பட்டு வருகின்றார். அவர் எமது 17 பேரை அழைத்துக் கொண்டு எதிர் தரப்பிற்கு சென்று பின்னர் அங்கு தோல்வி அடைந்ததன் பின்னர் மீண்டும் இந்த பக்கத்திற்கு வருகை தந்துள்ளார். தோல்வியை சந்தித்த பின்னர் இந்த கட்சியை தாவிய அவர் தற்போது இந்த கட்சியை பாதாளத்திற்கு இட்டு செல்ல முயற்சிக்கின்றார். இந்த கட்சியை நோக்கும் இடத்து கட்சியின் பழைய அங்கத்தவர்கள் அல்ல செயற்படுகின்றனர். புதிதாக வருகை தந்த மங்கள சமரவீர போன்றோரே இந்த கட்சியை வழி நடத்துகின்றனர். இந்த நபர்கள் குறித்து எமக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் அவர்கள் குறித்து விரக்தி அடைந்துள்ளனர். அதனால் இவரை விளக்குவதற்காக நாம் அனைவரும் முன்னோக்கி வர வேண்டும். இலங்கை வாழ் தமிழ் சிங்கள மக்களிடையே உறவு பாலமாய் விளங்கும் பண்டிகையே சித்திரை புத்தாண்டாகும். ஆயினும் சித்திரை புத்தாண்டு தொடர்புடைய சம்பிரதாயங்கள் அருகி வருகின்றமை அனைவரும் அறிந்ததே. சித்திரை புத்தாண்டு தொடர்பான சம்பிரதாயங்களை மீள நினைவுபடுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து. கடல் தேசங்களையும் கண்டங்களையும் சூழ்ந்திருக்கும் இந்த கடல் நாடுகளின் விஸ்தீரமான நிலப்பரப்புகளை பிரிக்கும் எல்லையாகவும் விளங்குகிறது. புராதன காலம் தொட்டு இச்சை நாள் வரை உலகிலிருந்து கலாச்சாரங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அவற்றுக்கிடையே பல்வேறு வேறுபாடுகள் காணப்பட்டாலும் இடையோடி போன ஒரு ஒற்றுமையும் இருக்கத்தான் செய்கிறது. தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு நமது நாட்டின் தனித்துவமான இருவேறுபட்ட இனங்களுக்கிடையே உறவு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. உறவு பாலமாக இருக்கக்கூடிய இந்த பண்டிகை நல்லிணக்கத்தை போதித்தாலும் கூட இதன் போது பின்பற்றப்படுகின்ற சம்பிரதாயங்கள் வெவ்வேறு விதமான வேறுபட்டவையாக காணப்படுகின்றன. இருந்தாலும் கூட அவற்றில் ஒரு ஒற்றுமையும் இருக்கத்தான் செய்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பாரம்பரிய புத்தாண்டு தொகுப்பு ஆரம்பமாகிறது.
நகர்ப்புறங்களிலே இப்படியான பந்தல்களை அமைத்து அகல் விளக்கு ஏற்றி படையலிட்டு சூரியனுக்கு நன்றி செலுத்துவதை காண்பது மிகவும் அரிது. என்னுடைய சிறு வயதை நான் நினைத்து பார்க்கிறேன். கிராமத்துக்கு செல்லும் பொழுது அங்கிருக்கின்ற எமது பாட்டி குடும்பத்தினர் சுற்றத்தார் சகிதம் பந்தலிட்டு அகல் விளக்கேற்றி சூரிய பகவானுக்காக புது வருட பிறப்பின் போது படையலிடுவார். அந்த நினைவு மிகவும் பசுமையானது. ராசி மண்டலத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் மேட ராசிக்குள் பிரவேசிப்பது புது வருட பிறப்பாகும். புது வருட பிறப்பின் நாயகனாக கருதப்படும் சூரிய பகவானுக்கு இந்த நல்லாளில் உழவர்கள் நன்றி செலுத்துகின்றனர். விசேடமாக புது வருடம் பிறக்கின்ற வேளையில் வீட்டு தலைவனால் விலக்கேற்றப்படுகின்ற சம்பிரதாயம் தொன்று தொற்று பின்பற்றப்பட்டு வருகின்றது. எனினும் நகர்ப்புறங்களில் பந்தல் அமைத்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் சம்பிரதாயம் அருகி செல்கின்றது. இதையொத்த சம்பிரதாயம் சகோதர இனத்தவர்களால் பின்பற்ற வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டுச் செய்தி. உலகின் பாரிய தேர்தலாக கருதப்படும் இந்தியாவின் பொது தேர்தலின் முதலாவது கட்டம் இன்று ஆரம்பமானது. 9 கட்டங்களாக வாக்களிப்பு நடைபெறவுள்ளதுடன் இன்று தொடக்கம் எதிர்வரும் மே மாதம் 12ஆம் தேதி வரை இந்த தேர்தல் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் டுநைட் செய்திகளில் எதிர்பாருங்கள். 8 மணி பிரதான செய்தி நிறைவேறுகிறது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.